அவர்கள் பெருகாதபடிக்கும். நல்லா கவனிச்சீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்போ அந்த எகிப்தினுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியத்தை யோசிக்கிறான். இவங்க என்ன பண்ணக்கூடாது? பெருகக்கூடாது. நான் சொல்லட்டுமா? பிசாசும் நம்மளை குறித்து சிலதை பிளான் பண்ணுவான். என்னன்னா, இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருகக்கூடாது. அவங்க எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் மட்டும் தேவனை மகிமைப்படுத்துவீங்க. நீங்கள் பெருகுனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேங்கிற வார்த்தை நிறைவேறும். நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க. அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நீங்கள் பெருக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். இது பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அதனால் உங்களை பெருக விடாதபடிக்கு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு நான் அந்த ஆரம்ப பாடல் வேலையில் உங்கள் மேலே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் பெருகக்கூடாதபடிக்கு பார்வோன் என்னதான் அவன் யுக்திகளை உபயோகித்தாலும் சூழ்ச்சிகளை செய்தாலும் அதையும் மீறி தேவ ஆவியானவர் உங்களை பெருக பண்ணுகிறார். அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவி உங்களை பெருக்கமடைய செய்கிறது.